நம்ம தமிழ் சினிமாவில் எவ்வளவோ சிங்கர்ஸ் இருக்காங்க. அந்த சிங்கர்ஸ் எல்லாம் அவங்களோட வாய்ஸ்ல நிறைய சூப்பரான சாங்ஸ் எல்லாம் பாடி இருக்காங்க. அப்படி அவங்களோட வாய்ஸ்ல பாடின சூப்பரான சாங்ஸை எல்லாம் நாம திரும்ப திரும்ப ரிப்பீட் மூட்ல கேட்டு கேட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனாலேயே அந்த சிங்கர்ஸோட வாய்ஸ் நம்மளுக்கு ரொம்பவே தெரிஞ்ச வாய்ஸா, அதே நேரத்துல நம்ம மனசுல அவங்களோட வாய்ஸ் நல்லாவே பதிஞ்சும் இருந்திருக்கும். போர்க்களத்தில் பிறந்து விட்டோம், வந்தவை போனவை வருத்தமில்லை. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு டிவி ஷோவிலையோ இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல யாராவது ஒருத்தங்க அச்சு அசலா நமக்கு தெரிஞ்ச சிங்கர்ஸோட வாய்ஸ்ல அப்படியே இமிடேட் பண்ணி பாடி இருப்பாங்க. அதை கேட்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். அப்படி நம்மளுக்கு பிடிச்ச சிங்கர்ஸோட வாய்ஸ்ல அப்படியே இமிடேட் பண்ணி பாடி ட்ரெண்டான சிங்கர்ஸை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது 2023 விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல ஹர்ஷினி நேத்ரா அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன பொண்ணு ஒரு சாங் ஒன்று பாடுறாங்க. அந்த சாங்கை கேட்ட அந்த ஃபங்க்ஷன்ல இருந்த எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக். நீங்களும் அந்த சாங்கை கொஞ்சம் கேளுங்க. இப்ப நீங்க உங்க மனசுல நினைக்கிறது கரெக்ட் தான். இந்த பொண்ணோட வாய்ஸ் அப்படியே சிங்கர் வைக்கம் விஜயலட்சுமி அம்மாவோட வாய்ஸ் மாதிரியே பர்ஃபெக்டா இருக்குது. இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆனதால இதை பார்த்த நிறைய பேர் அந்த பொண்ணுக்கு அவங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்தாங்க. அதோட விளைவா அதுக்கப்புறம் விஜய் டிவியில் கண்டக்ட் பண்ற சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 9ல பாடுறதுக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அந்த ஷோவில் இந்த பாப்பா வைக்கம் விஜயலட்சுமி அம்மாவோட வாய்ஸ்ல பாடின இந்த ஒரு சாங் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வேற லெவல்ல வைரல் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பாப்பாவுக்கு ஒரு சில படங்கள்ல பாடுறதுக்கான சான்ஸும் கிடைச்சிருக்கு. இப்ப எல்லாம் இந்த பாப்பா எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அங்க எல்லாரும் அவங்கள்ட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, வைக்கம் விஜயலட்சுமி அம்மா வாய்ஸ்ல ஒரு சாங் பாடுங்க அப்படின்னு தான் கேட்கறாங்களாம். அது மட்டும் இல்லாம பிகைன் வுட்ஸ் நடத்தின ஒரு அவார்டு ஃபங்க்ஷன்ல சிங்கர் வைக்கம் விஜயலட்சுமி அம்மாவை நேர்ல பாக்குறதுக்கான ஒரு சான்ஸ் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த ஸ்டேஜ்ல விஜயலட்சுமி அம்மா முன்னாடியே அவங்களோட வாய்ஸ்ல இந்த சாங்கை பாடி அவங்களையே பிரமிக்க வச்சிருப்பாங்க. இதுல அடுத்ததா விஜய் டிவில நடத்துற கலக்க போவது யாரு சீசன் 7ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா இருந்து அதுக்கப்புறம் டைட்டில் வின் பண்ண டிஎஸ்கே அண்ணாவை உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கலக்க போவது யாரு ஷோ பாக்குறவங்க கண்டிப்பா இவரோட காமெடியை பார்த்து சிரிச்சு ரசிச்சிருப்பீங்க. இவர் ஒரு நல்ல காமெடியன் அப்படிங்கறதை தாண்டி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டும் கூட. எல்லாரும் ஒற்றுமையா இந்தியன்னு பார்த்தா அந்த ஒற்றுமையில இந்த கேப்டன் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை பிகைன் வுட்ஸ் நடத்தின ஸ்டார் சிங்கர் அப்படிங்கிற ஒரு சிங்கிங் ஃபங்க்ஷன்ல டிஎஸ்கே அண்ணா ஒரு சாங் ஒன்று பாடுறாரு. அந்த சாங்கை கேட்கிற எல்லாரும் தன்னையே மறந்து அந்த சாங்கை ரசிக்கிறாங்க. அப்படி அவரு எந்த சாங்கை யாரோட வாய்ஸ்ல பாடினாரு அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது உண்மைதான். தி லெஜெண்டரி சிங்கர் ஜானகி அம்மாவோட வாய்ஸ்ல அப்படியே சூப்பரா பாடி இருக்காரு. அதுலயும் அவர் சூஸ் பண்ணியிருக்க சாங்கும் அதை அவர் ஃபீல் பண்ணி பாடுறதையும் கேட்டுட்டு அங்க இருந்த எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இவ்வளவு ஏன் அதை பாக்குற நம்மளுக்கே மனசுக்குள்ள ஏதோ ஒரு வலியை ஏற்படுத்திடும். இதுல அடுத்ததா விஜய் டிவில கண்டக்ட் பண்ற ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஷோ அப்படின்னா அது நீயா நானா ஷோ அப்படின்னே சொல்லலாம். அப்படி அந்த நீயா நானா ஷோவில் நடத்தப்பட்ட ஒரு எபிசோட்ல அபிஷேக் ராகவன் அப்படிங்கிற இந்த ஒரு பையன் ஒரு சாங் ஒன்று பாடுறாரு. அவர் பாடுறதை கேட்ட ஆங்கர் கோபிநாத் சார்ல இருந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக். அப்படி எல்லாரும் ஷாக் ஆகிற அளவுக்கு அவர் என்ன சாங் பாடியிருக்காரு அப்படின்னு வாங்க பார்க்கலாம். வாழ்க்கையே வாழத்தானே இதுதான் பார்ப்போமா வானவில் கோர்ப்போமா. சூப்பர் ஸ்டார் நடிச்ச பேட்டா படத்துல அனிருத்தோட மியூசிக்ல வந்த இளமை திரும்புதே அப்படிங்கிற சாங்கை தான் பாடி இருக்காரு. இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே. இவரோட வாய்ஸ் கேட்கறதுக்கு அப்படியே மியூசிக் டைரக்டர் அனிருத்தோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு. வாய்ஸ் மட்டும் இல்லைங்க, ஆளே பாக்குறதுக்கு ஒரு வகையில அனிருத்தோட சாயல்ல தான் இருக்காரு. இதை நான் சொல்லல, கோபிநாத் சார் தான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா ஒரு பாட ஆரம்பிச்ச பிறகு எனக்கும் அனிருத் மாதிரியே தான் தெரியுது. ஆமா ஏங்க சரி. பட் ஆனாலும் அதுவும் உண்மைதான். இவரும் சினிமாவில் ஒரு மியூசிக் டைரக்டரா ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கதா ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல அவரே சொல்லியிருக்காரு.
fine, they can say anything, but then I'm also looking forward to becoming a music director. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், அனிருத் மாதிரியே இருக்க இவர் அனிருத் அளவுக்கு பெரிய மியூசிக் டைரக்டரா சிங்கரா வருவாரா அப்படின்னு. இதுல நெக்ஸ்டா விஜய் டிவி கண்டக்ட் பண்ற கலக்க போவது யாரு சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா கலந்துக்கிட்ட நவீன் அண்ணா தான் இருக்காரு. இவர் அதே விஜய் டிவியில் நடத்தின சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு ஒரு கெஸ்டா வந்திருப்பாரு. அப்போ அந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண மாகாப்பா பாத்தீங்கன்னா, நவீன் நீங்க தான் நல்லா மிமிக்ரி பண்ணுவீங்களே, எங்களுக்காக மிமிக்ரி பண்ணி ஒரு சாங் ஒன்று பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. மாகாப்பா அப்படி கேட்டதும் நவீன் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்லயே ஒரு சாங்கையும் பாடியிருப்பாரு. அப்படி எந்த சாங்கை யாரோட வாய்ஸ்ல பாடினாரு அப்படின்னு நீங்களே பாருங்க. அழைக்காகத்தான் மேகம் அடகலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம். மறைந்த லெஜெண்டரி சிங்கர் அண்ட் மியூசிக் டைரக்டரான திரு MS விஸ்வநாதன் ஐயா அவர்களோட வாய்ஸ்ல அப்படியே பர்ஃபெக்டா பாடியிருப்பாரு. சங்கமம் அப்படிங்கிற படத்துல AR ரகுமான் மியூசிக்ல வந்த மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம் அப்படிங்கிற இந்த ஒரு சூப்பரான சாங்கை நம்ம MS விஸ்வநாதன் ஐயா வாய்ஸ்ல சூப்பரா பாடியிருப்பாரு. கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். இதுல அடுத்ததா ஆராக் தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல கண்டென்ட்டுக்காக பப்ளிக்ல ரேண்டமா ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்திருப்பாங்க. அப்போ மது அப்படிங்கிற இந்த ஒரு பாப்பா பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அப்படி அவங்க பாடின பாட்டை இப்ப நான் ப்ளே பண்றேன். உங்களோட கண்ணை மூடி இந்த சாங்கை கொஞ்சம் கேட்டு பாருங்க. இன்பங்கள் ஆயிரம் ஆயிரம் தொட்டிலாகுது மானுடம். சந்தானம் நடிச்ச குலு குலு அப்படிங்கிற படத்துல சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல சிங்கர் தீப் ஆடின அன்பரே அப்படிங்கிற சாங் தான் பாடியிருக்காங்க. அன்பரே என் வழியில் சேர்ந்தவரே அன்பரே உன்னகே பேருந்திலே பாடிவரே அன்பரே கண்ணல் வழி. இந்த பாப்பா பாடுறத கொஞ்சம் கண்ணை மூடி கேட்டு பாத்தீங்கன்னா அப்படியே சிங்கர் தீப் பாடுற மாதிரியே இருக்கும். இதுல அடுத்ததா விஜய் டிவில கண்டக்ட் பண்ற சூப்பர் சிங்கர் சீசன் 7ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா கலந்துகிட்ட அஜய் கிருஷ்ணா அப்படிங்கிற இந்த ஒரு பையன் தான் இருக்காரு. இவரோட வாய்ஸ்ல பாடின சாங்ஸை கேட்கும்போது அது அப்படியே சிங்கர் உதித் நாராயணன் அவர்களோட வாய்ஸ்ல இருக்கும். இவர் ஒரு எபிசோட்ல லெஜெண்டரி சிங்கர் SPB ஐயா முன்னாடியே உதித் நாராயணன் வாய்ஸ்ல ஒரு சாங்கை பாடியிருப்பாரு. அதை கேட்டதும் SPB ஐயா ரொம்பவே எமோஷனல் ஆகி அந்த சாங்கை ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. மின்னலே நீ வந்ததே நடி உன்னை தேடுதே. இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு யுவன் சங்கர் ராஜா கெஸ்டா வந்திருப்பாரு. அந்த ஸ்டேஜ்லயே யுவன் மியூசிக்ல மன்மதன் படத்துல வந்த நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான காதல் வளர்த்தேன் சாங்க உதித் நாராயணன் சார் வாய்ஸ்ல சூப்பரா பாடி எல்லாரையும் ஷாக் ஆக வச்சிருப்பாரு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. AR ரகுமான் பாத்தீங்கன்னா அஜய் கிருஷ்ணாவை பார்த்து நீங்க உதித் நாராயணன் வாய்ஸ்ல இமிடேட் பண்ணி சூப்பரா சாங்ஸ் எல்லாம் பாடுவீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்காக இப்போ ஒரு சாங் பாட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சோ நேர் விருப்பம் அஜய், நீ வந்து நீ இத உதித் நாராயண் பாடினா அப்படி இருக்கும் அந்த பாட்டு. அப்புறம் என்ன, நம்ம இசை புயல் AR ரகுமான் கேட்டு பாடாம இருக்க முடியுமா என்ன? அவர் கேட்ட அந்த சாங்கையும் உதித் நாராயணன் வாய்ஸ்ல அஜய் கிருஷ்ணா அப்படிங்கிற இந்த பையன் சூப்பரா பாடி இருப்பாரு. மின்சார பூவே பெண் பூவே மை தீண்ட வேண்டும் என்னோ. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் தமிழ்நாட்டுல தமிழ் சேனல்ஸ் மூலமா ட்ரெண்டான சிங்கர்ஸ் தான். ஆனா இப்ப நம்ம பார்க்க போற சிங்கர் பாத்தீங்கன்னா கேரளாவை பூர்வீகமா கொண்ட ஒரு மலையாளி. இவரோட பேரு நிகில் பிரபா. இவர் காலேஜ் படிக்கும்போது கல்ச்சுரல்ஸ்ல எல்லாம் கலந்துக்கிட்டு நல்லா பாட்டு பாடி இருக்காரு. அவர் பாடுறத கேட்ட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன்னோட வாய்ஸ் AR ரகுமான் வாய்ஸ் மாதிரியே அப்படியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஹை பிச்சில் பாடுறத கண்ணை மூடி கேட்கும்போது அப்படியே AR ரகுமான் பாடுறது மாதிரியே இருக்கும். லாஸ்ட் இயர் நடந்த பிகைன் வுட்ஸோட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல இவருக்கு AR ரகுமான் முன்னாடியே பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த ஸ்டேஜ்ல சிங்கப்பெண்ணே சாங்க சூப்பரா பாடி AR ரகுமான் மட்டும் இல்லாம அங்க இருந்த ஒட்டுமொத்த செலிபிரிட்டிஸ் அண்ட் ஆடியன்ஸ் எல்லாரையும் ரசிக்க வச்சிருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நாம் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த சிங்கர்ஸில் எந்தெந்த சிங்கர்ஸோட வாய்ஸ் அப்படியே அந்த ஒரிஜினல் சிங்கர்ஸோட வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த சிங்கரோட நேமை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க.